கட்சிக்குள்ள பேதங்கள் உருவாக்கணுங்கிற தீய எண்ணம் இருப்பவர் மட்டும்தான் இப்படி பேசுவார். ஏன்னு சொன்னால் த்ரூ அவுட் கண்ட்ரி எந்த பெரிய ப்ரோக்ராம்ஸும் எடுக்கக்கூடாது. காரணம் பிஜேபியில் மட்டும்தான் இந்த இது போராட்டத்துக்கான சூழ்நிலை கொண்டு வந்தது inefficiency, incompetency of the state government இல்லையா? The government is responsible for the attackங்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது எப்படி சார் ஒரு நைஃபோட ஒருத்தன் வந்து உள்ளே போனான் டாக்டர் ரூம்குள்ளே? இல்லை புதுசாக கொண்டாந்து ஒருத்தர் வந்து துணை முதல்வர்னு ஆஹா இனிமே பார் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறீங்க. ஹீ ஃபெயில்டுங்கிறேன் நான். நடந்துச்சு. அதுக்காக காவல்துறைன்றது எல்லா மருத்துவமனையிலையும் வந்து பாதுகாப்பாக வச்சு இல்லைங்க. ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஆயுதம் கொண்டு ஒருத்தர் உள்ளே போக முடியாது. டாக்டர் கையில் தான் ஆயுதம் இருக்கலாம். மருத்துவமனைக்கு போகிறவங்க எல்லாம் அருவா கத்தி எடுத்துன்னு போகலாமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு நிர்வாகம் ஆண்டவ புண்ணியத்தில் நடந்துட்டுருக்கு. ஒரு 10 குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டி சாப்பிட்றதுக்காக இருக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி. எங்கள் ஊர் கண்ணதாசன் இந்த புஸ்தகத்தை படித்தா காரி துப்புவாங்க சார். இவங்க மூஞ்சியில் அது மக்களுக்கு தெரியப்படாதுன்னு மறைக்கிறாங்க. இதுதான் யுனெஸ்கோ அவார்டு வரை போய் சொன்னவங்களாச்சே. யுனெஸ்கோக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவங்கெல்லாம் ஈவேராக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்ததுன்னு சொன்ன கூட்டம் தானே இது. நீங்கள் உங்கள் அளவில் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க, அடக்கமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப கிளறி பார்த்தா புண்ணாயிடும். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அரசியலுக்கு வந்தது பிறகு தானே எப்படி தெரியாமல் இருக்கும்? இன்னைக்கு என்ன வேண்டி கிடக்கல செக்குலரிசம் அனைவருக்குமான திட்டம் என்றாலும் பாஜக வந்து பிரிவினாம தான் ஏன் அப்படி விஜய் அப்படி சொல்லணும் சார்? பாஜக பிரிவினை பேசல சார். இவர் ஒன்று சொல்கிறார் சார், பிஜேபி குற்றஞ்சாற்றுவது விஜய் நேர்மையற்றவர்ங்கிறதுக்கு எடுத்துட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தம். எதுக்கு சொல்கிறாரு? மீண்டும் வந்துட்டு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி யாரும் கேட்டாங்களா? ஹெச் ராஜா என்ன போய் வரிசையில் நின்னேனா? தேவையில்லாமல் எதுக்கு பிஜேபி உச்சரிக்கணும்? இது இராணுவத்தை அவமதிக்கின்ற செயல். நான் இராணுவத்தில் இருந்தோம் அந்த மாதிரி கோஷம் போடலையே அப்படின்னு சொல்றேன். யாரு? திருமுருகன் காந்தி அவர். இப்போ இராணுவத்தில் என்ன மேஜர் ஜெனரலாக இருந்தாரா? என்னவா இருந்தாராம்? நீங்கள் பீகார் ரெஜிமெண்ட்டுக்கு இன்றைக்கும் அதாங்க கோஷம். நக்கீரன் கோபால் நீ ஒரு மினிமல்லையா தானே? ஏன்னா 19 கோடி வங்கியில் கடன் வாங்கி இன்னமும் திருப்பி கட்டலை இல்லை. உங்கள் சக்திக்கு 19, மல்லையா சக்திக்கு 6000. அவ்வளோதானே. நீங்கள் என்ன பெரிய பிளமிஷ்லெஸ்ஸா? நியாயங்கள் தர்மங்கள் பற்றி பேச எள்ளு முனை அளவாவது நக்கீரன் கோபாலுக்கு அருகதை இருக்கா? இதை ஒருத்தர் பேசினா என்ன தப்பு? காவல்துறை ஸ்டாலினோட ஏவல் துறையாக இருக்காதீங்க. காவல்துறை நேர்மையாக இருக்குது, துணிச்சலோட முதுகெலும்போடு இருக்குன்னா தாமோ அன்பரசனை கைது பண்ணுங்க. அப்புறம் மற்றது பார்ப்போம். TNS24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ தமிழகத்தில் பரபரப்பாக வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க முடியுது சார். எப்படி இருக்கு? எந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு? இப்போ இலக்குன்றது 1 கோடின்றது அச்சீவ்ன்றது முடிஞ்சாது. நீங்கள் இலக்குங்கிறது அகில இந்திய தலைமை 2 விதமாக இருக்கலாம்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நாம் பெற்ற வாக்குகளில் 75% உறுப்பினராக சேர்க்கணும். 2வது, பூத்துக்கு 200 பேர். இது ஆல் இண்டியா பூராமாக கொடுத்துருக்கிறது. அந்த பூத்துக்கு 200ங்கிறது கணக்கு பண்ணால் தான் உங்களுக்கு 1 கோடிங்கிறது வரும். இல்லைன்னா 36 லட்சம் வரைக்கும் வரும். காரணம் நம்ம 48,80,000 வாக்குகள் பெற்றிருக்கோம் பிஜேபி. அதனால் இப்போது ஏற்கனவே வந்து 27 லட்சம் பேருக்கு மேல் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் ஆகியிருக்காங்க. அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இது தவிர இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா ஒரு இதுதான் கால் கொடுக்க முடியும். முன்ன போன தடவை என்ன பண்ணியிருந்தோம், அதுலேயே 4 பேர் சேர்க்கலாம்னு. இந்த தடவை அது கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் உறுப்பினர்கள் வந்து இதில் ஃபார்மில் சேர்ந்தது இருக்குது. காரணம் ஒரு இதான் இருக்குது. ஆனால் அந்த வீடு கமிட்டடு பிஜேபி ஃபாலோயர்ஸ். அப்போ அந்த 4 பேருங்கிறது மீதி 3 பேர் வந்து ஃபார்மில் இருந்திருக்கு. அதனால் இப்போ கிட்டத்தட்ட அந்த 75% வாக்குகள் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அடைஞ்சிருக்கும்.
அதனால் லாஸ்ட் டைம் வந்து மிஸ்டு கால் மெம்பர்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆன்லைன் இது ஆரம்பித்தேன். 6 months இது கொடுக்கப்பட்டது. இப்போவும் அந்த மாதிரி 6 monthsக்குள்ள, ஏன்னா 70 நாள் தான் ஆகிருக்கு இயக்கம் ஆரம்பித்து, 6 monthsக்குள்ளே ஈவன் அதுவே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு உறுப்பினர் சேர்ப்பு திருப்திகரமாகவே போய் கொண்டிருக்கு. தமிழக பாஜக வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்ற பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது யார் சொன்னது? எதுக்கு இந்த மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? கட்சிக்குள்ள பேதங்கள் உருவாக்கணுங்கிற தீய எண்ணம் இருப்பவர் மட்டும்தான் இப்படி பேசுவார். ஏன்னு சொன்னால் த்ரூ அவுட் கண்ட்ரி எந்த பெரிய ப்ரோக்ராம்ஸும் எடுக்கக்கூடாது. காரணம், பிஜேபியில் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸே ரினியூ பண்ணணுன்ற விதி இருக்குது, மற்ற கட்சிகளில் கிடையாது. அதனால் அந்த மாதிரியாக இப்போ நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வி ஆர் ப்ராக்ரஸிங் வெல். ஏன்னா அகில இந்திய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஷிப் நாம் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மோடெல்லாம் ஒரு மோடும் மாறல. இட் இஸ் தி டெலிபரேட் அண்ட் கான்ஷியஸ் டெசிஷன் ஆஃப் தி லீடர்ஷிப். பார்ட்டியில் வேறு பிக் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு. ஏன் நாளைக்கு காலையில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்த முடியாதா என்ன? பண்ணலாம். அதுவும் தமிழ்நாட்டில் எவ்வளவு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் எப்படி அந்த பெண் மருத்துவர் பால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாரோ, அது மாதிரி இங்கே ஒரு டாக்டர் மேல் மர்டரஸ் அட்டாக் இன்றைக்கி போய் காலையில் பார்த்துட்டு வந்தேன் நான். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு லாலெஸ்னஸ், நான் கவர்னன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாமே ஆஃப்டர் டிசம்பர். ஏன்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே ஒன்றிய நகரங்களுக்கான தேர்தல், மாவட்ட தேர்தல் முடிஞ்சிடும். ஜனவரி 1st வீக்கில் மாநில தலைவருக்கான தேர்தலும் நடந்துடும். அதுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் இட். இல்லை, மருத்துவர் பாலாஜி அவர் குறித்து பேசுறீங்க சார், நீங்கள் போய் சந்திச்சுட்டு சொன்னீங்க. ஆனால் அதில் நீங்கள் சொன்னீங்க ஊடகமும் அரசும் பார்த்தீங்கன்னா அவர் மீது குற்றம் சுமத்த இருக்கிறதா சொல்கிறீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அந்த குற்றவாளி என்ன சொல்கிறாங்கன்னா தனது அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்ன ஆயிடுது? இல்லை, தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது எனக்கு அப்படின்றது காமன் மேனுக்கு தெரியுமா? இப்போ எனக்கே பைபாஸ் சர்ஜரி ஆச்சு, 1 year கூட ஆலை. இன்னும் டாக்டர்ஸ் வந்து என்ன மருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்களோ, என்ன உணவு பழக்க வழக்கம் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னா, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக்கும், நான் வந்து லாயர் ஆக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த மருந்து எப்படி ஆக்ட் பண்ணணுன்னு தெரியல. தப்பான சிகிச்சை பேச முடியுமா? வந்து என்னுடைய தாயார் 85 வந்து புற்றுநோயால் காலமானார். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி 6-7 மாதம் வரைக்கும் அவங்க இருந்தாங்க. கீமோதெரப்பி அப்போ நடத்தினோம். கீமோதெரப்பிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் எனக்கு வந்து இப்போ பேராசிட்டமால் சாப்பிட்றோம், அது எப்படி ஆக்ட் பண்ணணும்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன்னா, பேராசிட்டமால் ஆன்டிபைரேட்டிக் ட்ரக்கு, பேசிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கு பேராசிட்டமால். ஆனால் அது அனால்ஜெசிக்காகவும் கொடுக்கலாம். இப்போ தலைவலி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, அப்பவும் பேராசிட்டமால் கொடுப்பாங்க. அதனால் எனக்கு தப்பாக கொடுத்துட்டார் டாக்டர்னு பேச முடியுமா? காமன் மேனுக்கு எப்படி தெரியும்? கீமோதெரப்பிலையும் பல ஸ்டேஜஸ் இருக்குது கேன்சருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கீமோதெரப்பியும் மெடிசின் மாறும். அதனால் நீங்கள் அலோபதி ஃபீல்டில் குளோரோஃபினிகால் ஒரு காலத்தில் அதுதான் சார் ஆன்டிபயோட்டிக், குளோரோஃபினிகால். அதுக்கப்புறம் லேட்டரான என்ன சொன்னாங்க, அது போன் மேரோ டிப்ரெஷன் வரும், அதாவது எலும்பு புற்றுநோய், அதனால் குளோரோஃபினிகாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ உட்காந்து நம்ம குளோரோஃபினிகாலை டிஸ்கஸ் பண்ண முடியுமா? அதனால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு ஹவு கேன் ஏ காமன் மேன் டிசைட்? அதனால் இது என்னென்னா, இந்த அரசாங்கம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதுங்கிற குற்றச்சாட்டை வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இவங்க கிரியேட் பண்ணுற நேரேட்டிவ். அதுதான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். டோன்ட் டூ தட். என்ன, நிருபராக இருக்கணும், அர்பன் நக்சல்லாம் மாறிடக்கூடாது. இல்லை, மருத்துவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு அதே மருத்துவமனையில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கல சார். சிகிச்சை வந்து கரெக்ட், அன்ஃபார்ச்சுனேட். நோய் நாடி நோய் முதல் நாடி அது அன்னைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இந்த இது போராட்டத்துக்கான சூழ்நிலை கொண்டு வந்தது இன்எஃபிஷியன்சி, இன்காம்பிட்டன்சி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்டா இல்லையா? தி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அட்டாக்ங்கிறேன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்
அது எப்படி சார் ஒரு நைஃபோட ஒருத்தன் வந்து உள்ளே போனான் டாக்டர் ரூம்குள்ளே? ரிஸ்கிங் இருக்காதா? அதுக்கான சிஸ்டம் வைக்க மாட்டீங்களா? உயிரிழப்புங்கிறது அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் அதுக்கு காரணம் யார்? மா சுப்பிரமணியம் காரணம், சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் காரணம், இல்லை புதுசாக கொண்டாந்து ஒருத்தர் வந்து துணை முதல்வர்னு ஆஹா இனிமே பார் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறீங்க. ஹீ ஃபெயில்டுங்கிறேன் நான். அன்ஃபார்ச்சுனேட்லி தான் நடந்துச்சு. அதுக்காக காவல்துறைன்றது எல்லா மருத்துவமனையிலையும் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கு. இல்லைங்க, ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஆயுதம் கொண்டு ஒருத்தர் உள்ளே போக முடியாது. டாக்டர் கையில் தான் ஆயுதம் இருக்கலாம். மருத்துவமனைக்கு போகிறவங்க எல்லாம் அருவா கத்தி எடுத்துன்னு போகலாமா? அதுக்கு ஒரு ஃப்ரிஸ்டிங் சிஸ்டம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். செய்ய தவறி இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல அரசு நிர்வாகம் ஆண்டவ புண்ணியத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட போலி ஆசிரியர்கள் துவக்க கல்வித்துறையில். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டி 294 கல்லூரிகளில் 980 போலி ஆசிரியர்கள். அரசு பஸ்ஸு டயர் கழண்டு ஓடுறது சார். நீங்கள் ஏதோ இதில் பிரேக் டவுன் வண்டி நின்றுதுங்கலாம் இல்லை, டயர் கழண்டு ஓடுறது. அது கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கக்கூடிய பேருந்து. சார் 3 வருஷம் ஆச்சு, திருப்பி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த 3 வருஷமாக என்ன கிழிச்சிங்க? இந்த சர்க்கார் குடும்பத்துக்கு ப்ரொமோட் பண்ண, குடும்பத்துக்கு கொள்ளையடிக்கிறது தவிர, அது குடும்பங்கிறது 10 குடும்பமாக இருக்கலாம். மேபி டிஆர் பாலு, மேபி துரைமுருகன். ஆனால் ஒரு 10 குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டி சாப்பிட்றதுக்காக இருக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி. இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வாரிசு வாரிசு அப்படின்னு தான் சொல்லி நம்ம குற்றச்சாட்டாக இருக்குது சார். ஆனால் வாரிசு அரசுன்றது உட்கட்சியிலே வந்து ஏற்றுக்கிறாங்க. அவங்க நிர்வாகிகளே வந்துட்டு அடுத்து இன்பதி வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கூட பார்த்தீங்கன்னா அதனாலேயே சரிங்கிறீங்களா? இல்லை, அது மக்கள் இடத்துல எடுபடுறது இல்லை சார். அதே திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டு சார். மன்னர்கள் ஆண்டது இந்த தேசத்தில் உண்டு. ஆனால் அது சரியா? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த ஆட்சி, நான் கேட்குறேன், நீங்கள் துணை முதல்வர்னு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்க, அநாகரிகமான கிரீச்சருங்கிறேன் நான். ஏன்னா ஒரு ஆளுநரை கொழுப்பு, திமிரு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாமா? கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் இந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாரா? அப்போ ஸ்டாலின் மகன்கிறதுனாலே இவரை நாம் இது விமர்சிக்க கூடாதா? மோஸ்ட் அன்ஃபிட் பர்சன் இந்த மந்திரி சபையில் உதயநிதி. தமிழக அரசியல் ஆளுநர் அவர்கள் தலையீடு இருக்கிறது அப்படின்றதுனால திமுக என்ன தலையீடு சார்? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை பள்ளியில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் மடலோட வரலாறு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப சரி. அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு, தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்கு, தேசபக்தர்களுக்கு, நாட்டுப்பற்றாளர்களுக்கு இருக்கு. 10 வருஷம் பிரிட்டிஷ் துதி, அதுக்கப்புறம் கருணாநிதி குடும்ப துதி. நான் கேட்குறேன், இதை பற்றி நான் பல ஆண்டுகள் பேசி கொண்டு இருக்கேன். 1944 சேலத்தில் நடந்த முதல் திராவிட கழக மாநாட்டில் வெள்ளையன் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவருக்கு வைத்தியம் செய்யக்கூட நாம் இங்கிலாந்து தேசத்திலிருந்தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அணுகுண்டே தயார் பண்ணியிருக்கு இந்தியா. இவங்கெல்லாம் லீடர்ஸா? வெள்ளக்காரன் கைக்கூலிகள் சார். வெள்ளக்காரன் கைக்கூலிகளுக்கு ஆயிரக்கணக்கில் சிலை இருக்குன்னா அவமானம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அதை எடுத்து பேசினா தப்பா? அதோடு இல்லை, அவர் பேசும்பொழுது ரொம்ப அழகாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கவர்னர் கிடச்சிருக்கு, மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேர் கொடுங்கன்னா 30 பேர் கொடுத்தாங்களாம் இந்த அரசாங்கம். தேவகோட்டையில் அந்நியர் ஆட்சியின் பொழுது, வெள்ளையர் ஆட்சியின் பொழுது துப்பாக்கி சூட்டில் செத்து போனவங்க அத்தனை பேர். ஆனால் அவங்களெலாம் அவங்களுக்கு பெரிய ஆளாக தெரியாது. வெள்ளைக்காரன் ஆளணும்னு பேசக்கூடியவர் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் திராவிட இயக்கத்தினர். அதனால் நாம் அதை பற்றி இப்போ நம்ம இந்த திராவிடியன் ஸ்டாக் லீடர்ஷிப் ஒழுக்கம் கெட்டவர்களா இல்லையா இவங்க? யூ டேக் ரைட் ஃப்ரம் ஈவேரா. எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின புஸ்தகத்தை படித்தா காரி துப்புவாங்க சார் இவங்க மூஞ்சியில். அது மக்களுக்கு தெரியப்படாதுன்னு மறைக்கிறாங்க.
இவங்க தான் யுனெஸ்கோ அவார்டு வரை போய் சொன்னவங்களாச்சே. யுனெஸ்கோக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவங்கெல்லாம் ஈவேராக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்ததுன்னு சொன்ன கூட்டம் தானே இது. இதை சொல்ல ஒருத்தர் வேணும்ல. அதில் என்ன தப்பு இருக்குது? உண்மையை பேசுறது தப்பா சார்? அதனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்ங்கிறது ஒழுக்கக்கேடர்களோட ஸ்டாக், உளுத்து போன ஸ்டாக். அதை பேசுறது ஒருத்தர் பேசுறாருன்னா அதை வழிகாட்டியா ஏற்றுக்கணும். நாம இல்லை எதற்கெடுத்தாலும் மாநில உள்ள அரசியலுக்குள்ள கரெக்ட் தானே? என்ன தலையீடு? என்ன தலையீடு நான் கேட்குறேன். 294 காலேஜில் 980 பேர், ஒரு நபர் 11 காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் சொல்கிறார், வந்து ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரியா சேர்ந்துருக்காங்கன்னு. அப்படி பண்ண நபர்லாம் ப்ரொஃபஸரா? நீ மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்ப? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் மாணவன் கத்தியோட போகிறானா இல்லையா? சமூக நீதி கீழ்ச்சி விட்டான், ஈவரா வந்து கீழ்ச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. என்ன கீழ்ச்சிருக்கீங்க? உங்களால் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் கலவரம் பண்ணாமல் ஆயுதம் கொண்டு போகாமல் பண்படுத்த முடியலை. நீங்கள் என்ன பண்பாளர்கள்? மிக மோசமான அரசாங்கம் இருக்குது. அதோடு இல்லை, அடுத்த தலைமுறை தமிழகத்தில் நாசமாக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, எவ்வளோ தூரம் இவர்கள் தமிழ் இன துரோகிகள்ங்கிறதுக்கு 69, 70 மாநிலம் முழுக்க ஒரு கார்னர்லையும் ஸ்ட்ரீட் கார்னர் நாம் இருவர் நமக்கு இருவர் சிகப்பு முக்கோண அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. இன்னைக்கு போய் பாருங்க, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு? செயற்கை கருவூட்டல் மையம். இன்னைக்கு தமிழனை எவ்வளவு தூரம் நபும்சன் ஆக்கியிருக்காங்க தெரியுமா இந்த திராவிடியன் ஸ்டாக் 57 வருஷத்துல. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தது 67. அப்போ இருந்த நிலை என்ன? அதிகம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ல குழந்தை கூட பெற்றுக்கோங்க. அன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவர். இன்னைக்கு செயற்கை கருவூட்டல் மையமா? இன்னைக்கு தமிழன் தம் பொண்டாட்டிக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியாத நபும்சன் ஆனதுக்கு காரணம் திராவிடியன் ஸ்டாக். போதை. மேதகு ஆளுநர் சொல்றார், நீங்க கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, சிந்தட்டிக் ட்ரக் 1 கிராமாவது தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருக்கா? நான் 6 வருஷம் 7 வருஷமாவே பேசி கொண்டிருக்கேன். ஏன் பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை இன்னி வரை ஒருத்தரை கூட நீங்கள் கைது பண்ணலையே? கோயம்புத்தூரில் சசிகுமாரை கொன்னவங்களை கண்டுபிடிக்க, கோட்டமேடில் கார் பாம் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண என்னையே வேணுமா? தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அர்ஜுன் சம்பத் மகனை போய் கைது பண்ணி உள்ளே போடுவீங்க. வெக்கம் கெட்டவங்க. காவல்துறையில் ஒரு அதிகாரியாவது வெக்கமான ஈச ரோஷத்தோடு செயல்படுறவர் இருக்கார். உண்மையான சமூக விரோத சக்திகளை கைது பண்ணிட்டார். இந்த சார்ஜுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு அரசாங்கமோ காவல்துறையோ 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக்கு கூட நீங்கள் பிடிக்கலை. ஏன்? 3000 கோடிக்கு கடத்தின ஜாஃபர் சாதிக்குக்கும் அந்த அமீர்னா பணக்காரன் இந்தியில், அந்த அமீருக்கும் இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்சியில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி பதவி கொடுத்தீங்க. இந்த திராவிடியன் ஸ்டாக், இந்த பார்ட்டி, டிஎம்கே, அந்த கவர்மெண்ட் தமிழ் சமுதாயத்தின் அழிவு சக்திகள்ங்கிறேன் நான். தமிழ் சமுதாயத்தின் அழிவு சக்திகள். தமிழ் சமுதாயத்தை கருவறுக்க, தமிழம் பூராத்தையும் நபும்சனாக்க ஆட்சி நடத்துவீங்களா? நீங்கள் தமிழ் இனத்துக்கான ஆட்சியா? எதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது சார்? தமிழ் சமுதாயத்துக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்க என்ன? ஆனால் நீங்கள் தமிழன் தன் குழந்தைக்கு புள்ள பெற்றுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கீங்க 67 வருஷத்தில். ஏன் சொல்ல முடியாது? தமிழ் இனத்தின் அழிவு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம். அதனால தான் நீங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம்னு வைக்கலைன்னு சார்ஜ் பண்ணுறேன் சார். நான் உங்களுக்கு தமிழ்னா பிடிக்காது, வெறுப்பு. அவனை குலத்தை நாசம் பண்ணணும். அதனால எல்லாரையும் நபும்சனாக்கி செயற்கை கருவூட்டல் மையம் அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அதனால் இவங்க தமிழர்கள் அல்ல, தமிழ் இனத்திற்கு நண்பர்கள் அல்ல, தமிழ் இனத்தின் விரோதிகள். அதனால அது உண்மைகளை எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு சார், அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. விஜய் மட்டும் இல்ல, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும். அதனால இங்க அந்த விஜய், ஜோசப் விஜய் அப்படின்றதான் இங்க ஒரு எதிர்க்கிறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
இல்லை ஜோசப் விஜய்ங்கிறது யார் தா? இல்ல அவர் கிறிஸ்தவ சார்ந்து வராரு அப்படின்னு சொல்லி தானே சில பாருங்க, என்னோடது பிளைன். நீங்கள் சொல்கிற இந்த ஜோசப் விஜயே இதுக்கு கூட ஆத்தர் நான் தான். ஏன்னா அவரோட லெட்டர் ஹெட்டில் ஜோசப் விஜய் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படித்தான் அடிச்சிருக்கார். அவர் ஒன்றும் அதை மறைச்சிக்கிறதுனா அதுலேயும் அவருடைய எலக்ட்ரல் கார்டுலையும் எலெக்ஷன் ஐடியில் ஜோசப் விஜய்னு போட்டிருக்க மாட்டார். சரி, அது சொன்னால் என்ன ஆகும்? ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்றது ஏன் குறிப்பிட்ட என்ன தப்பு? எங்கள் கட்சியை ஆரம்பித்ததே டாக்டர் வி.கே. ஜான். பாரதிய ஜனசங்கத்தினுடைய சென்னை ராஜதானியின் முதல் தலைவர் டாக்டர் வி.கே. ஜான். தமிழகம் மேலே இந்த மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய அப்பர் ஹவுஸ் எம்எல்சியாகவும் இருந்தவர். வாட் இஸ் ராங்? சரி, இந்த வாஜ்பாயினுடைய மினிஸ்ட்ரியில் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர். வாட் இஸ் ராங்? ஏன் மறைக்கணும்? இல்லை சொன்னால் என்ன தப்பு? எதுக்கு சார் போலி அரசியல் நடத்துகிறோம்? அவர் ஜோசப் விஜய் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இதில் உள்ள அதிகம் போய் பேச விரும்பலைன்னா, இவருடைய தாயாரை இவர் தகப்பனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதே நீலகண்டையர் அவங்கள மதம் மாற்றக்கூடாதுன்னு சொன்னதாகவும் தகவல் உண்டு. ரொம்ப பிஜேபியை பிரிவினைவாதி மதவாதியெல்லாம் பேசினா நம்ம எல்லாத்தையும் உடைச்சி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் உங்கள் அளவில் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க, அடக்கமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப கிளறி பார்த்தா புண்ணாயிடும். இல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாம கூட இருக்கலாம். அரசியலுக்கு வந்தது பிறகு தானே. எப்படி தெரியாம இருக்கும்? இன்னைக்கு என்ன வேண்டி கிடக்கல? செக்குலரிசம்ங்கிறது என்ன சார்? டாக்டர் மன்மோகன் சிங் அவர் சிக்கா இல்லையா? சிக்கு தான். டர்பன் வச்சிருந்தார், தாடி வச்சிருந்தார், சீக்கிய சின்னங்கள் அத்தனையும் இருந்தது. அப்போ அவரை கம்யூனல்னு சொல்லலை? உங்களுக்கு என்ன பிஜேபியில் இருந்தால் கம்யூனலாக தெரியும், காங்கிரஸ் இருந்தால் கம்யூனலாக தெரியாதா? சரி, அவர் அன்சாரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார், நமாஸுக்கு போகலையே? அவரை பார்த்தா அப்பியரன்ஸ் முஸ்லீம் மாதிரி தெரியலையே? அப்போ பிஜேபியில் ஒரு லீடர் ஹிந்துவோட அடையாளங்கள் அவருக்கு இருந்தால் தப்பாக போயிடுமா? செக்குலருங்கிறது கவர்மெண்ட்டு தான். பிரதான் மந்திரி கிராம சடக்கு யோஜனா ஹிந்துக்கள் மட்டும் நடக்கணும் சொல்லியிருக்கா? சரி, ஜன்தன் யோஜனா அன்றைக்கி முதனா இனாகுரேஷன் பொழுது எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் அதெல்லாம் பயனாளி. சரி, இப்போ வீடுகளுக்கு ஜல்ஜீவன் யோஜனா ஹிந்து வீடுன்னா தான் கொடுப்பேன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கா? இல்லை, கவர்மெண்ட் இஸ் செக்குலர். பிஎம் நீட் நாட் பி செக்குலர், கேனாட் பி சார். ஒருத்தருக்கும் அவருக்கு மதம் இருக்கு. அவர் கோவிலில் அவர் போவார், கும்பிட்டுப்பார். அதை நீ தப்பு சொல்ல முடியாது. அனைவருக்குமான திட்டம் என்றாலும் பாஜக பிரிவினை ஏன் அப்படி விஜய் அப்படி சொல்லணும் சார்? பாஜக பிரிவினை பேசல சார். இவர் வேணும்னே சொல்றார் சார். பிஜேபி குற்றஞ்சாற்றுவது விஜய் நேர்மையற்றவர்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. யூ டெல் மீ சைட் ஒன் ப்ராஜெக்ட் ஆஃப் மோடிஜி. நீட்டி அதனால தான் சார் எதிர்க்கிறாரு. நீட்டுக்கும் செக்குலரிஸ்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பிஜேபி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு யார் சொல்லணும்? வெளிநாட்டில் கொண்டே மகனை படிக்க வைக்கிறவர் சொல்லணுமா? இல்லை இங்கே ஸ்கூல் காலேஜில் படிக்க வைக்கிற பெற்றோர் சொல்லணுமா? அவர்களின் குரலாக இவர் பேசலாம். அவருக்கு குரல் அவர் என்னைக்காவது இன்னி வரைக்கும் எந்த பெற்றோர் அசோசியேஷனோ மாணவர்களோ அல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோ நீட்டை எதிர்த்துருக்கா? நான் கேட்குறேன், நீட்டு பில்லை பைலட் பண்ணது 2010 பார்லிமெண்ட்டில் யார்? காந்தி செல்வன், டிஎம்கே மினிஸ்டர். சரி, நீட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடந்தது எப்போ? 2013. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தப்ப. வெக்கங்கட்டு போய் திமுக காங்கிரஸ் இன்னைக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் இவரும் அதை பேசுவாரா? தென் யூ டோன்ட் ஹேவ் எனி அஜெண்டா, யூ ஹேவ் நோ நாலேஜ் அபவுட் திங்ஸ் ஹேப்பனிங். திமுக சொல்கிறத ரிப்பீட் பண்ணுறீங்க தானே? அதனால் இவர்கள் அனைவருமே நீங்கள் நீட்டை சொன்னதுனால சொல்கிறேன், விஜயும் நேர்மையற்றவர். அதனால தான் நீட்டை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நீட்டில் முதல் சொன்னீங்க அரசு கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் சேர முடியாதுன்னு. சரி, நட்டாஜி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக சென்டரில் இருக்கும் பொழுது அவர் தான் சஜஸ்ட் பண்ணி அனுமதி கொடுத்தது அரசு மாணவர்களுக்கு 7% கோட்டா. இப்போ ஆயிரக்கணக்கில் படிக்கிறாங்க.
ஒரு சட்டத்தில் ஏதாவது ஒரு செக்ஷன் பாதிக்குதுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மனோநிலையில் ஒரு அரசு இருக்குது. இன்னொரு கேள்வி இன்னொரு 2006க்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் இதில் சேர்ந்தாங்க? சரி, இப்போ விஜய் சொல்லட்டும். ஜிப்மர் காலேஜில் சேரணும்னா நீங்கள் அது பாண்டிச்சேரியில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய +2 மார்க் அடிப்படையில் அங்கே அட்மிட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பீங்களா? அதில் சேரணும்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் விரும்புவாங்கள்ல. அப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காக +2 மார்க் போதும். சரி, ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் அறிவார்ந்தது. திமுகவோ விஜயோ பேசுகிறது அறிவற்றது. ஏன்னா இந்த மெடிக்கல் காலேஜஸில் 11 மெடிக்கல் காலேஜஸ் மோடிஜி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு தான் அனுமதி கொடுத்துருக்கோம். அந்த 15% ஸ்டூடெண்ட்ஸு எதன் அடிப்படையில் சேர்க்கப்படுவார்கள்? ஏன்னா இந்த 15%ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, யூபியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. அப்போ தமிழக மாணவர்கள் அங்கெல்லாமல் அப்ளை பண்ணுறாங்க. அங்கெல்லாமல் அப்ளை பண்ணினா அவங்க எதன் அடிப்படையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள்? அப்போ அதுக்கு ஒரு தனி எக்ஸாமா? அதனால தான் நாடு முழுக்க மெடிக்கல் அட்மிஷனுக்கு ஒரே எக்ஸாமினேஷன். புரியுதா? அறிவு இருக்கிறவர் ஏற்றுப்பார், அறிவில்லாதவர், சினிமா அறிவை தவிர வேறு இல்லாதவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவர் எதுக்கிறார். காரணம், he doesn't have any knowledge about the public issues. அவ்வளவுதான். இப்போ அரசியல்ல பாஜகவோட வழிகளை பயன்படுத்துறாரா விஜய் அவர்கள்? ஏன்னா இப்ப சமீபத்துல கூட அந்த திமுக மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயலாளர்கள், திமுக நிர்வாகிகளோட ஊழல் செய்திருக்க பட்டியல் தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் உள்ள வந்த பிறகு இந்த மாதிரி தான் பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தாரு. விஜய் அவர்களும் பண்றது எப்படி பாக்குறீங்க சார்? அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா திங்கிங்கில் ஒரிஜினல் திங்கிங் அவருக்கு இல்லைன்னு? நீங்களே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ணி விஜய்க்கு அவராக சிந்திக்க தெரியாது, செயல்பட தெரியாது, அவர் பிஜேபி செஞ்சதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபி செய்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தே ஹவ் ஆல் பிகம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் பிஜேபி, அப்படி சேர்த்துக்கலாம். இல்லை, ஊழலை எதிர்க்கிறவர்ல விஜய் அவர்களும் முன்னுதாரணமாக இருக்காரு. பாருங்கள், இந்த ஊழல் எதிர்க்கிறது அதுக்கான இதுங்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சார். அவர் ஃபிலிம் கேரியரில் பிளாக் மணியே வாங்கலையா? நீங்கள் சினிமா உலகத்திலேயே கருப்பு பணத்துக்கான புழக்கம் அதிகம். நான் யாரையும் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல விரும்பலை. கம் அவுட் க்ளீன். சரி, இந்த மாநாடு நடத்தியிருக்கீங்க. தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து, நான் தண்ணி பாட்டில் மட்டும் சொல்கிறேன், வேறு பாட்டில் சொல்லலை, அரேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் கணக்கு கொடுங்க. மேடைக்கு எவ்வளோ ஆச்சு, அந்த கொடிமரத்துக்கு எவ்வளோ ஆச்சு, ஆட்கள் வந்துட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன ஆச்சு, ஹூ பூட்டட் தி பில், வாங்க பேச ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு இதே திரையுலகிலேருந்து வந்த ஒருத்தரை பற்றி அனுபவம் இருக்குது. ஒருத்தர் டிவியை ரோட்டில் உடச்சி கட்சி ஆரம்பித்தார் தெரியுமா? நாளைக்கு எதிர்காலத்தில் ராஜ்யசபா தரேன்னு சொன்ன உடனே டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சிட்டார். இப்போ இருட்டில் இருக்கார். ஏன்னா இருந்த டார்ச் லைட்டும் போச்சு இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் அதெல்லாம் அவரவர்கள் செயல்பாடில் நாம் அறிந்து கொள்ள முடியும். திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், திமுகவுடன் கூட்டணியிலும் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது அதிகாரத்தில் பங்குன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தும் திருமாவளவர்களும் கம்யூனிஸ்ட் அவர்களும் ஏன் கூட்டணிக்குள்ளேயே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க சார்? இன்னும் 18-20 மாதம் இருக்குது சார். என்ன சேஞ்சஸ் வரும்னு சொல்றீங்களா? வெயிட் பண்ணுவோமே. அவங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறார்களா, பயணிக்கிறார்களா, சேர்ந்து செயல்படுவார்களா, இன்றைக்கி சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நாளை காலையில் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துடுதுன்னா நானே தெரியாமல் சொல்லிட்டேன்னு ஆகிடும்ல. அதனால் வெயிட் பண்ணுவோம். இல்லை, மாற்றம் ஏற்படும் சொல்கிறீங்களா எப்படிங்க சார்? பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்னு சொல்கிறீங்க சார். மாற்றங்கள் வரும். மாற்றம் ஒன்றே மாறுதல் இல்லாது. என்ன, லெட் அஸ் வெயிட். ஆனால் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கான் ஆன் ரெக்கார்ட், திருமாவளவனுடைய ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கை நியாயமானது. ஏன்னா ஒருத்தர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பான்,
மந்திரி சபைன்னு வந்தால் அதெல்லாம் உனக்கு இடமில்ல, வெளியில் உட்காருன்னு சொல்லுவோமா? இந்த அரசியல் தீண்டாமை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 2006 வெறும் 96 எம்எல்ஏ தான் இருந்தது, மைனாரிட்டி சர்க்கார் தான். இருந்தாலும் கூட்டணியோடு ஆட்சியை பகிர்ந்து கொள்ள மனசு கிடையாது. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. தொடர்ந்து 2014 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, 19 பெரும்பான்மை இருந்தது. இருந்தாலும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் மந்திரி சபையில் எடுத்துக்கொண்டோம். ஸோ வி ரெஸ்பெக்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். திமுக ஒரு நாள் அந்த மாதிரியே மதித்தது கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, இன்னி வரை 1967 கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிச்சதே இல்லை. என்ன அப்படி இருந்தும் என்னவோ தான் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி கூட்டணி அதெல்லாம் இல்லை, திருமாவளவனா வெளில உட்காருங்க, மந்திரி சபையில் உங்களுக்கு இடம் கிடையாது, வேணால் போஸ்டரில் தரோம் அப்படிம்பாங்க திமுகவில். அதனால் திமுகவின் இது கூட்டணி தர்மத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறது என் கருத்து. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தம். எதுக்கு சொல்கிறாரு? மீண்டும் வந்துட்டு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி யாரும் கேட்டாங்களா? ஹெச் ராஜா என்ன போய் வரிசையில் நின்னேனா? தேவையில்லாமல் எதுக்கு பிஜேபி உச்சரிக்கணும்? தேவையில்லை. நான் இன்றைக்காவது கூட்டணி பற்றி பேசுகிறேன்னா? பேசினதில்லை. இந்த 35 வருஷ கேரியரில் நான் கூட்டணியை பற்றி பேசினதில்லை. அதனால் நாம் எப்போ பேசலையோ, இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. என்றைக்குமே கூட்டணியை பற்றி முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு. அதுக்கிடையில் நான் இதை பற்றியும் பேச மாட்டேன். நான் இந்த 3 மாதத்தில் கூட நான் கூட்டணி பற்றி பேசலை. 35 வருஷத்துலேயும் நான் பேசினதில்லை. என்கிட்ட எப்போ கூட்டணி பற்றி கேட்டாலும் இட்ஸ் நாட் மை டொமைன். அதனால் நான் பேச மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போது இப்போ யாருமே கேட்கல, அனாவசியமாக திருப்பி எதுக்கு அவர் சொல்லணும்? அதனால் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக போகிற கனவுல தான் அதிமுக இருக்கிறாங்களே. உங்களோட பார்வை என்ன சார் அதில்? பாருங்க, நான் கனவில் காற்றில் பறப்பவன் அல்ல. ஐ எம் ஆன் தி கிரவுண்டு. நான் எப்போவுமே யதார்த்தமாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அதிமுக பிஜேபியை விட 3% ஓட்டு கூட, என்டிஏ விட. என்டிஏவில் இன்னமும் நிறைய பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது ஏடிஎம்கே யார் வேணாலும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டும் தேமுதிக தவிர வேறு யாரும் போலேங்கிறதோ உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யதார்த்தம் அப்படி இருக்கும்பொழுது நாம் எதுக்கு கற்பனையாக அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க இருப்பான்னு சொல்கிறது? வி வில் ஃபார்ம். சார், அமரன் படத்திற்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்ப்புகள்ன்றது தமிழகத்தில் கிளம்பி இருந்துச்சு. அதில் திருமுருகன் காந்தி அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி முகுந்த் வரதராஜன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை பாஜக சங்கிகள் திருத்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் மீது நான் வழக்கு தொடுக்க இருக்கிறேன் அப்படின்லாம் பேசுறாரு. பாஜக தலைவர்கள் மீது யார் யாருக்கு சம்பந்தமா பேசினாங்களோ அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? திருமுருகன் காந்தி ஒரு பச்சை பொய்யர் இல்லை, ஒரு வடிகட்டிய முட்டாள். நான் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். இவர் 2016 மாநிலம் முழுக்க மோடி அவர்களுடைய அரசாங்கமானது ரேஷன் கடைகளை பூட்டி விடும்னு சொன்னாரா சொல்லலையா? 16 சொன்னார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. இன்னைக்கு இன்னமும் 5 ஆண்டுகள் ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு 100% மத்திய அரசாங்கத்தின் மானியத்தில் 100% ஃப்ரீயாக கொடுக்குறமா இல்லையா? இன்றைக்கி வரை கொடுத்துருக்கோங்கிறது மட்டும் இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம். சரி, நீ பொய் பேசினியே, வாபஸ் வாங்கிட்டியா? அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சியா? இல்லைன்னா நீ என்ன நாகரிகமான மனிதன்? யோசிச்சு பாருங்க நீங்கள். சரி, இந்த இஷ்யூலே வருவோம். ஜெய் பஜ்ரங் பலி, இது இராணுவத்தை அவமதிக்கின்ற செயல் அப்படின்னு. நான் இராணுவத்தில் இருந்தோம் அந்த மாதிரி கோஷம் போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? திருமுருகன் காந்தி. இப்போ இராணுவத்தில் என்ன மேஜர் ஜெனரலாக இருந்தாரா? என்னவா இருந்தாராம்? நீங்கள் பீகார் ரெஜிமெண்ட்டுக்கு இன்றைக்கும் அதாங்க கோஷம், இன்றைக்கும் அதான் கோஷம், நாளைக்கும் அதான் இருக்கும். ஹூ ஆர் யூ டு அப்ஜெக்ட் இட்? அப்போது இராணுவத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோஷம் அதை இல்லை, இது ஹிந்துத்வா, இவங்களுக்கு எதை பார்த்தாலும்
அருண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் வந்து கமலஹாசனே சங்கிங்கிறார். நான் சொல்கிறேன், லுங்கியாக இருக்கணும்னு நினைக்கிறீரா இல்லை அங்கியாக இருக்கணும்னு நினைக்கிறீரா? சங்கியாக இருந்துட்டு போட்டோம் சார், மங்கியாக இல்லாமல் இருக்கார்ல. அதனால் ஐ எம் நோ லவ்வர் ஆஃப் கமலஹாசன் என்ன, ஆனால் உடனே நீ சங்கி அப்படின்னு. ஆகவே இவர் தெளிவாக பொய் பேசுகிற நபர் அப்படிங்கிறது இதில் தெரியுது. சரி, மூந்த வரதராஜன் பற்றி என்ன சொன்னார் அவர்? அவர் ஆயுதம் இல்லாமல் கீழே விழுந்திருக்கிற ஒருத்தரை கொன்னார். அந்த மாதிரி செயல் வந்து இராணுவ குற்றம். மூந்த வரதராஜன் இன்னைக்கு இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அதனால சில பேர் வர மூந்த வரதராஜன் நீ சொன்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பேசினது அதைத்தான் சஜஸ்ட் பண்ணுது. ஆகவே சும்மா அனாவசியமாக நான் சொல்கிறேன், இராணுவ வீரர்கள் மீது காசு கொடுத்து கல்லடிக்க சொன்னார்களா இல்லையா முஸ்லீம் பயங்கரவாதிகள்? இல்லை சொல்லு. சரி, அது என்ன மண்ணுரிமை போராட்டம்? புதுசாக ஒரு வார்த்தை நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்க. அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பூர் தனி நாடாக வேணும், எனக்கு வாணியம்பாடி தனியாக வேணும், ஏர்வாடி தனியாக வேணும் அப்படின்னு ஆயுதம் தூக்குவீங்களா? அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதனால் பிரிவினைவாதம் என்பது நம்ம, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ கூட திரு நரசிம்மராவ் அவர்கள் இருந்த பொழுது போட்ட தீர்மானமே ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இன்னும் நாம் செய்து முடிக்க முடியாமல் இருக்கணும், தி ஒன்லி அன்ஃபினிஷ்டு டாஸ்க், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஹோல் பார்லிமெண்ட் அடாப்டட் இட். அதனால் அதுக்கு விரோதமாக நீ எப்போ பாரு நான் வேர்ல்டு கோர்ட்டு ஐநா சபை என்னவோ ஐநா சபையே இவரை விட்டு 2 பாய்ஸோட கூட்டம் நினச்சி இதெல்லாம் பேசுகிறது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம் இவருடைய பொய்யை கோமாளித்தனத்தை. அதனால் நான் சொல்கிறேன், யூ ட்ரை டு பிஹேவ் யுவர் செல்ஃப். தேச விரோதமாக செயல்பட்டால் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். இப்போ சமீபத்துல அர்ஜுன் சம்பத் அவர் மகன் ஓம் பாலாஜி அவங்க வந்து கைது செய்து காவல்துறை வச்சிருந்தாங்க, நக்கீரன் கோபால் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லிதான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி இதெல்லாம் வந்துட்டு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சு சார் அந்த மீட்டிங்ல? அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நக்கீரன் பத்திரிக்கையே மஞ்ச பத்திரிக்கை தான். ஏன்னா நக்கீரன் கோபாலுடைய பல்வேறு மிரட்டல் ஜேர்னலிசம் என்ன இருக்கிறது நிரூபணமாயிருக்கு. சரி, மேதக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பற்றி எத்தனை வாரம் அசிங்கமாக அப்புறம் மன்னிப்பு கேட்டியா இல்லையா? சரி, காஞ்சி பெரியவரை பற்றி எவ்வளோ மோசமாக எழுதினேன், கோர்ட்டில் ஆதாரமற்றதுன்னு தீர்ப்பு வந்தது காஞ்சி பெரியவருக்கு ஆதரவா. நீங்கள்லாம் மனித பிறவிகளா? பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம். அது மட்டும் இல்லை, இவர் பக்கம் பக்கமாக எழுதினார் மல்லையா பற்றி. நக்கீரன் கோபால் நீ ஒரு மினி மல்லையா தானே? ஏன்னா 19 கோடி வங்கியில் கடன் வாங்கி இன்னமும் திருப்பி கட்டலை இல்லை. உங்கள் சக்திக்கு 19, மல்லையா சக்திக்கு 6000, அவ்வளோதானே. நீங்கள் என்ன பெரிய பிளமிஷ்லெஸ்ஸா? நியாயங்கள் தர்மங்கள் பற்றி பேச எள்ளு முனை அளவாவது நக்கீரன் கோபாலுக்கு அருகதை இருக்கா? இதை ஒருத்தர் பேசினா என்ன தப்பு? இந்த காவல்துறை சொல்கிறேன், நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், நாட் தி சர்வெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. அதை புரிஞ்சுக்கணும். நான் இதை பலதரம் பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். காவல்துறை ஃப்ரீடமாக தானே செயல்படுறாங்க. செயல்படலை, அதனால தான் நீங்கள் அவரை கைது பண்ணீங்க. பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் மட்டும் 15 புகார்கள் மாண்புமிகு பிரதமர் மோடியை பற்றி என்னை பற்றி எல்லாம் பேசினது, சோஷியல் மீடியா பதிவு, இதுக்கெல்லாம் எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று கூட நடவடிக்கை எடுக்கலையே. அட ஒன்றும் வேண்டாம், மாண்புமிகு பிரதமரை துண்டு துண்டாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் இனியே வெளில இருக்கார். ஏன் கைது பண்ணலை? அவரை தூக்கில் போடணுங்கிறேன்னா தாமோ அன்பரசனை. ஒரு நாட்டினுடைய பிரதமரை துண்டு துண்டாக வெட்டுவீங்களா?
அதை கைது பண்ண வக்கு இல்லாத, துப்பு இல்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாத காவல்துறை தாமோ அன்பரசனை தொடாதவர் இங்கே வந்து இவரை அர்ஜுன் சம்பத் பையனை கைது பண்ணுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? என்ன அருகதை இருக்குது? அதனால் சொல்கிறேன், நான் காவல்துறை ஸ்டாலினோட ஏவல் துறையாக இருக்காதீங்க. காவல்துறை நேர்மையாக இருக்குது, துணிச்சலோட முதுகெலும்போடு இருக்குன்னா தாமோ அன்பரசனை கைது பண்ணுங்க, அப்புறம் மற்றது பார்ப்போம். நன்றி.